இருக்காங்க. உங்களை பத்தி தான் பேசுறாங்க. இல்ல நான் இங்கே தான் நிற்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு சசிகலா. என்னை வந்து கீதா கதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் 1 இயரா மேடத்தை பற்றி தெரியும். நாங்களும் வேற சோசியல் சர்வீஸ் என்ன ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதை பண்ணணுங்கிற ஆர்வம் எனக்கு எப்போவுமே இருக்கும். நான் எல்லாமே பண்ணுவேன். ஸோ அப்போ அவங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, உங்களுக்கு அதை கொஞ்சம் சொல்லிட்டாகும் வாங்க வாங்கன்னு. இல்லை நான் வேறு பிஸ்னஸ் பண்ணுறேன், வேறு இதில் எல்லாம் இருந்துகிட்ருக்கோம், பார்க்கலான்னு. அப்புறம் ஒரு நாள் வந்து மேடத்தை பார்த்தோம். கண்டிப்பாக எனக்கு கீழே உள்ள நிறைய மகளிர் வந்து மேடம் பெட்டில் பண்ணாங்க. ஏதாவது ஒன்று செஞ்சோன்னா அதை செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புள், அந்த மாதிரி மக்கள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு கீழே ஒரு 15-20 பேருக்கு மேலே இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2 பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சொந்தம்னா நல்லா பண்ணுவோம். மேடமும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம். தேங்க்ஸ். நீங்கள் பேசுங்க. உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கல. நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். நீங்கள் வயமா அவங்க பேர் நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். அதுதான் இங்க நின்று கேட்கணும்ன்றது. உள்ளது வந்து என்ன பேசுறது தெரியல. எத்தனை வருஷமா என்னோட டிராவல் பண்றீங்க? இது வரைக்கும் எத்தனை ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? 4 வருஷம் வந்து நான் வந்து மேம் தான் என்னை தேடி மேம் தான் வந்தாங்க வீட்டுக்கு. அவங்க வாங்கன்னு சொன்னாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததில்லை. இப்போ மேம் கூப்பிட்டதுனால நான் வெளி உலகத்தையும் இப்போ தான் பார்க்குறேன். நான் வெளி உலகத்தையே சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வராதுங்க, இப்போ வெளி உலகத்தையே சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியாது. என் பேர் பானுமதி. நான் சூளைமேடு வீடு இருக்கு. இப்போதைக்கு நான் என் பொண்ணுக்காக இங்கே வசிக்க வந்திருக்கேன். கொளத்தூர் விநாயகபுரத்தில். இது பெண்களுக்காக, பெண்கள் முன்னேற்றத்திற்காக எல்லாம் வந்து அறிவொளி மாதிரி இருக்கணும். பெண்கள்லாம் வந்து பின்தங்கி இருக்கக்கூடாது. நம்மளுடைய நடவடிக்கை ஒவ்வொரு செயலும் சிறப்பாக இருக்கணும். நம்ம செய்கிற செயல் சிறப்பாக இருக்கணும்னா நமக்கு பின்னாடியும் முன்னாடியும் இருக்கிறவங்க அறிவாளியாக இருக்கணும். அந்த மாதிரி நான் மேம பிடிச்சிட்டேன். நீங்கள் யாராச்சும் பிடிச்சிருக்கீங்களா பாருங்க. ஏன்னா நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கணும். நம்ம நடுவில் இருக்கிறோம். வழி நடத்துறதுக்கு, நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு அவசியமாக தேவை. நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ நம்மளால செய்ய முடியலன்னா அவங்களை பிடிச்சிக்கிட்டோம்னா அவங்க கூட்டு போயிடுவாங்க. அப்படிதான் நான் இவங்களை பிடிச்சிருக்கேன். என்ன பிடிச்சவங்க அவங்க பிடிச்சவங்க அந்த மாதிரி பிடிச்சு நம்ம பெரிய லெவலில் வரும். டெவலப் ஆகிருக்கோம்னா ஒரு ஆள் வந்து நான் 10 பேரை சேர்த்துருக்கேன், அப்போ 100 பேர் ஆகுறாங்க. அது மாதிரி தான் டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம டெவலப்மெண்ட்டாக இருக்கிறத விட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம் பாருங்க. ஒவ்வொருத்தரும் 10 பேரை கூப்பிட்டோம்னா இங்கே உட்காரது இடம் கிடைக்காது. அடுத்தது நம்ம பெரிய ஃப்ளாட்டை பார்க்கலாம். நம்ம அதை பார்த்து அது நம்மளோட வளர்ச்சிக்கு அது முதல் உதவியாக மேடம் வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். மேடம் நமக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்த ஒரு ஃபீல். எல்லாரும் பக்கத்து பார்க்குது. ஒரு ஃபங்க்ஷன் அப்போ மேடம் மீட் பண்ணோம். டாக்டரேட் பட்டம் வாங்கினாங்க இல்லையா, அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துடலாமா மேடம்? ரிலேஷன் தான் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. ஃபஸ்ட்டு நாள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் நான் எவ்வளோ புஷ் பண்ணுவேன். எங்கள் சிஸ்டர், என் ஒய்ஃபெல்லாம் வெளில போங்க, வரலன்னா நான் வரல, நீங்கள் இருக்கும் போய்ட்டு வாங்க அப்படின்னு நான் கூப்பிட்ருவாங்க. அப்போது ஒருத்தருக்கு வந்து லேடிஸ் எம்பவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம் இதெல்லாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வந்து கிடைக்கிறது கஷ்டம். கிடைச்சா நம்ம அதை என்ன பண்ணோம், டக்குன்னு பயன்படுத்தணும். ஓகே, இப்போ மேடம் வந்து நாங்கள் அன்றைக்கி பார்க்க வரும்போது சொன்னது என்னென்னா, நான் ஒரு கம்பெனியில் வந்து ஆல் இண்டியா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். விக்டாஸ் லைஃப் சயின்ஸ்னு சொல்லிட்டு, அது வந்து இந்தியன் கம்பெனி தான். அந்த கம்பெனியில் என்ன பண்ணாங்கன்னா, எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ்க்காகவே வந்து ஒரு ஹெல்த்து ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து பண்ணலாம் மேடம். சரி தாராளமாக பண்ணலாம் சார் அப்படின்னு இருக்காங்க. ஜாயினிங்லாம் ஃப்ரீ தான். யார் யாருக்கு என்னென்ன தேவை ப்ராடக்ட்டோ வாங்கிக்கலாம். ஆமாம், ஒன்றும் இல்லை ஒரே ஒன்று ஜூஸ் ஒன்று இருக்குது, காஃபி இருக்குது, டயபெட்டிக் காஃபின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஸ்டெம் செல்ஸ் இருக்குது, அது ஒரு வீலின்னு இருக்குது. டீட்டெயில்ஸ்லாம் மேடம்கிட்ட கொடுத்துட்றேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவோம், எல்லோரும் பயணிப்போம். அது மெயினாக வந்து யாரோ ஒரு காசை பற்றி மேடம் சொன்னாங்க இல்லையா, ஒரு வாரம் 3,60,000 வந்து எப்படி இருக்கும்? வாரம் 3,60,000 அதுக்கு நாங்கள் ஆமாம் ஒன்றும் இல்லை, ஒரு குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி மேடம் என்ன சொல்கிறாங்க அதை மட்டும் கேளுங்க. வாரம் ஒரு 360 இல்லீகலாக இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவோட டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுவும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 3,60,000 கிரெடிட் ஆகும்போது மனசு எப்படி இருக்கும்? ஃபேமிலி மெம்பர் எல்லாத்தையும் ஃபாரினர் இது கூப்பிட்டு போகலாம் இல்லையா? வர நடக்கலாம், நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக தேங்க்யூ மேடம். சரி, அடுத்தபடியாக வெயிட் பண்ண இன்னொரு அச்சுவாஸ் வந்திருக்காங்க. 2 பேரை கௌரவிச்சிட்டோம். இன்னொரு